வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சுண்டக்காய் நெத்தலியை மிக்ஸ் பண்ணி ஒரு சைட் டிஷ். முதல்ல ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் நெத்தலி ஆட் பண்ணிக்கலாம். நெத்தலியில் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட பச்சை மிளகாய் இல்லைன்னா இந்த ஹாட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக சுண்டக்காவை கழுவிட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த விதையோடையே இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்ததாக பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. அடுத்ததாக வெங்காயம் கொஞ்சம், அடுத்ததாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் பலாக்கொட்டையை அவிச்சு எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இருந்தால் நீங்கள் பலாக்கொட்டையும் இதோட சேர்த்து குக் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெத்தலியெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகியாச்சு. இந்த சுண்டக்காய் தான் குக் ஆகணும். சுண்டக்காய் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உப்பு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெத்தலியில் உப்பு இருக்கிறதுனால உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளியாக நல்லா மசிகிற வரைக்கும் இதை குக் பண்ணி வச்சுக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிச்சு. கடைசியாக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் நெத்தலி டபுள் ரெடி ஆகியாச்சு. அதனால இதை சர்வ் பண்ணிக்கலாம்.